வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மலபார் மணி vlog. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, ஞாயிறு என்றதுமே வாரத்துடைய இறுதி நாள் தான் எல்லாருக்குமே ஞாபகத்துல வரும் இல்லைங்களா? ஆனால் நமக்கு பகல் முழுவதும் வெளிச்சத்தை தந்து நம்ம இயங்க வைக்கும் கடவுள் இருக்கும் தலத்தின் ஊர் பெயர் தான் ஞாயிறு. இந்த கோவிலை பற்றியும் அந்த ஞாயிறுக்கு கடவுளான சூரிய பகவான் அருள்மிகு புஷ்பரதேஸ்வரர் சூரிய தலத்தை பற்றி இந்த வீடியோல முழுமையாக தெரிஞ்சு சென்னையிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது தாங்க இந்த ஞாயிறு கிராமம். இந்த கோவிலில் அமைந்திருக்கக்கூடிய சூரிய பகவானையும் சிவ பகவானையும் நம்ம வணங்கும் போது நம்ம வாழ்க்கையில இழந்ததெல்லாம் மீண்டும் திருப்பி பெற முடியும்ன்ற மாதிரி ஒரு ஐதீகம் இந்த கோவில் இருக்குது. இந்த கோவிலுக்கு நம்ம ஒரு வாட்டி வந்துட்டு போனாலே நம்ம வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படுறத நம்மளாலேயே உணர முடியும்னு நிறைய பேர் சொல்றாங்க. எனக்கு இந்த கோவிலை சஜஸ்ட் பண்ண ஃப்ரெண்டும் நிறைய தகவல் எனக்கு பர்சனலா அவங்களோட பத்தின விஷயங்கள்லாம் எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாரு. ஞாயிறு கோவிலுக்கு உள்ள நுழைஞ்ச மே மனசுக்குள்ள இயற்கையாகவே ஒரு மகிழ்ச்சி உணர்வை நம்மளால உணர முடியும்னு சொல்றாங்க. இந்த கோவிலுடைய வரலாறு வந்து பாத்தீங்கன்னா, இந்த கோவில் 1000 வருஷம் பழமையான கோவில். இந்த கோவிலுடைய வரலாறு என்னன்னு கேட்டீங்கன்னா, பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு சிவபக்தரான சோழ மன்னர் ஒருத்தர் வந்து ஆந்திரால இருந்து நெல்லூர் வரைக்கும் படையெடுப்பு செஞ்சு வெற்றி பெற்றிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த ஊருக்கு பக்கத்துல இருக்கிற சோழாவரத்தில் தங்கி இருந்திருக்காரு. அந்த மன்னரானவர் தினமும் காலையில சிவனுக்கு பூஜை செய்வதை வழக்கமா வச்சிருந்தாராம். அன்னைக்கு ஒரு நாள் காலையில சிவனுக்கு பூஜை செய்யணும்னு சொல்லிட்டு செந்தாமரை மலரை தேடி அலைஞ்சிருக்காரு. அவர் இருந்த இடத்துல செந்தாமரை மலரே எங்கேயுமே கிடைக்கலையா. கடைசியா வந்து ஞாயிறுன்ற இந்த கிராமத்துக்கு வந்து அடைஞ்சிருக்காரு. இந்த கிராமத்துல இருக்கிற ஒரு குளம் ஃபுல்லாவே செந்தாமரை பூவானது நிறைஞ்சு இருந்திருக்கு. அதுலயும் குறிப்பா அந்த குளத்துக்கு நடுவுல இருக்கிற ஒரு மலர் மட்டும் மன்னருக்கு பார்வைக்கு ரொம்ப அழகா தெரிஞ்சிருக்குது. மன்னரை பார்த்து சிரிக்கிற மாதிரி அந்த மலரும் அவ்வளவு அழகா இருந்திருக்குது. அதை பார்த்த உடனே மன்னருக்கு ஆசை வந்துருச்சு. நம்ம அந்த பூவை தான் பறிச்சு கொண்டு போய் நம்ம இறைவனுக்கு வைக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு. அந்த அபூர்வ மலரை பறிக்கிறதுக்கு வேண்டி மன்னருக்கு நெருங்கி நெருங்கி போகும்போது அந்த மலரானது விலகி விலகி போயிருக்கு. ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த மன்னர் என்ன பண்ணிருக்காருன்னா, அவர் கையில் இருக்கிற வாளை எடுத்து அந்த மலரை நோக்கி வீசியிருக்காரு. அந்த அபூர்வ மலரை பல நாட்களா தண்ணிக்கடியில பாதுகாத்துட்டு இருந்த சிவலிங்கத்து மேல அந்த கத்தி பட்டு செதறி இருக்கு. அந்த கத்தியானது சிவலிங்கத்து மேல பட்ட உடனே அந்த குளம் முழுக்க ரத்தமாக நிரம்பிடுச்சுங்களாமா. அந்த இடத்துல பெரிய லெவல்ல ஒரு சத்தமும் ஏற்பட்டுதுங்களாமா. இதை பார்த்து அந்த மன்னனுக்கு உடனே கண் பார்வை இழந்து அவர் மயக்கம் அடைஞ்சு கீழேயும் விழுந்துட்டு இருக்காரு. அந்த மன்னர் வந்த குதிரையானது வெறி கொண்டு கட்டுக்கடங்காம ஓடிடுச்சாமா. அதுக்கப்புறம் சிவபெருமான் பேரொலியா அந்த இடத்துல ஞாயிறாக மன்னருக்கு காட்சி அளிச்சிருக்காரு. மன்னருக்கு கண் பார்வையும் திருப்பியும் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம மன்னர் கிட்ட சொல்லியிருக்காரு, இதே இடத்துல எனக்கு நீ ஆலயம் ஒண்ணு கட்டணும்னு சொல்லிட்டு மன்னருக்கு உத்தரவும் சிவபெருமான் போட்டிருக்காரு. அந்த செந்தாமரை மலரால இறைவன் வந்து மன்னருக்கு காட்சி அளித்ததனால புஷ்பரதேஸ்வரர் என்ற திருநாமத்துல சிவலிங்கம் வடித்து அந்த குளத்துக்கு பக்கத்திலேயே இவ்வளவு பெரிய கோவிலும் அந்த காலத்துல மன்னர் வந்து கட்டி வச்சிருந்திருக்காரு. அன்னைக்கு மன்னர் வீசின கத்தி சிவலிங்கத்து மேல பட்டதுன்னு சொன்ன இல்லைங்களா, அந்த கத்தியோடைய அடையாளம் வந்து இன்ன வரைக்கும் சிவலிங்கத்து மேல பார்க்க முடியும்னு சொல்றாங்க. அன்னைக்கு சிவபெருமானே நேரடியாக வந்து மன்னருக்கு கண் பார்வையை திருப்பி கொடுத்த காரணத்தினால இந்த கோவிலுக்கு கண் பிரச்சனை உள்ளவங்க வந்தீங்கன்னா
அவங்களுக்கு எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் நிவர்த்தி ஆயிடும்ன்றது ஐதீகம். இந்த கோவில்ல இது மட்டும் இல்லாம இன்னொரு சிறப்பும் இருக்குங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, சூரிய பகவானிடமிருந்து பிரிந்த அவங்களுடைய மனைவி சாயாதேவி கிட்ட சேரணும்னு சொல்லிட்டு சூரிய பகவான் வந்து திருவண்ணாமலையில கிரிவல பாதையில வந்திருக்காரு. அப்போ அந்த இடத்துல வானத்துல ஒரு ஜோதி வடிவ சூரிய பகவான் பார்த்திருக்காரு. சூரிய பகவானுக்கு ஆசீர்வாதம் பண்ற மாதிரி அந்த ஜோதி வடிவானது நகர்ந்து இருக்குது. அது நேரா நகர்ந்து வந்து ஞாயிறு கோவில்ல அமைந்திருக்கக்கூடிய அந்த சிவலிங்கத்து மேல அந்த ஜோதி வடிவமானது பட்டு மறைஞ்சிருக்கு. அந்த ஜோதியை தொடர்ந்து வந்த சூரிய பகவான் புஷ்பரதேஸ்வரரை வணங்கி அவருடைய மனைவி கூட மீண்டும் இணைந்ததா ஒரு ஐதீகம். சூரிய பகவான் தன் மனைவியுடன் மீண்டும் இணைந்ததனால மூலவருக்கு எதிர்க்கவே நம்மளுக்கு அவரும் காட்சி அளிக்கிறாரு. நீங்க இந்த கோவிலுக்கு எப்ப போனாலும் சுவாமிக்கு எதிர்க்க சூரிய பகவானையும் வணங்க முடியும். இங்க கோவில் இருக்கிற குளத்துல சூரிய பகவான் நீராடிட்டு ஈஸ்வரனை வணங்கினதுனால அந்த குளத்துக்கு பேரு சூரிய தீர்த்தம் என்று அழைக்கப்படுது. இந்த கோவில்ல இன்னொரு சிறப்பான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சித்திரை மாதம் ஸ்டார்ட் ஆகி 7 நாள் வரைக்கும் சூரிய ஒளியானது சிவலிங்கத்து மேலேயும் அம்பாளுடைய பாதத்திலையும் இந்த சூரிய வெளிச்சத்தை நம்மளால பார்க்க முடியும்னு சொல்றாங்க. 5 சூரிய தலங்கள்ல முக்கியமான ஒரு தலமா இந்த கோவிலும் கருதப்படுது. 1000 வருஷம் பழமையான இந்த ஞாயிறு கோவிலை பத்தி எக்கச்சக்கமான சிறப்பான விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போலாம். பேசுறதுக்கு அவ்வளவு விஷயங்கள் இருக்குதுங்க. இந்த கோவிலுக்கு நீங்க வாய்ப்பு கிடைக்கும் போது நிச்சயமா நேரா ஒரு வாட்டி வந்து பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த கோவில்ல சிறப்பு அது மட்டும் முடியலங்க, இன்னும் இருக்குது. சுந்தரமூர்த்தி நாயனாருடைய மனைவி சங்கிலி நாச்சியார் அவதரித்த ஊரும் இதே ஊரு தான். அவங்களுக்கும் தனி சன்னதி இந்த கோவில்ல அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம கன்வ மகரிஷி முத்தி பெற்ற புண்ணிய இடமும் இந்த ஸ்தலம் தான். ஆதிசங்கரால் சொர்ணாம்பிகை ஸ்தாபிக்கப்பட்ட சன்னதியாகவும் கருதப்படுது. இப்படி இந்த கோவிலுடைய புகழானது வந்து நீண்டுகிட்டே இருக்குது, சொல்லி முடியாது. அவ்வளோ விஷயங்கள் இந்த கோவில் இருக்குது. உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்க நிச்சயமா ஒரு வாட்டி இந்த கோவிலை நேரா வந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த புகழ்பெற்ற கோவில்ல கண் சம்பந்தப்பட்ட வியாதிகள் எதுவாக இருந்தாலும் உடனே நிவர்த்தி ஆயிடும்ன்றது ஐதீகம். நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது வாங்க. இந்த கோவிலோடைய அட்ரஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த கோவிலோடைய எக்ஸாக்ட் கூகுள் மேப்பையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவை உள்ளவங்க அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த கோவிலுக்கு வரலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சென்னை பகுதியிலையாக இருக்கட்டும், இல்லை சென்னைக்கு அருகிலையாக இருக்கட்டும், இந்த மரத்தை நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. திருவோடு மரமானது இந்த ஸ்தலத்தில் அமைஞ்சிருக்குது. திருவோடை பற்றி பல மக்களுக்கு பல தகவல்கள் இருக்கலாம். நிறைய பேர் அதை பற்றி பேசியிருப்பீங்க. நிறைய பேர் வந்து கோவில்களில் திருநீரெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க திருவோட்டில். அதெல்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஆனால் திருவோடு மரத்தோடு அந்த காயோடு நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த இடத்துல நாங்கள் போகும்போது திருவோடு மரத்தை பார்த்தோம். அந்த மரத்தில் திருவோடு காயும் காய்ச்சி இருக்கிறதையும் பார்த்தோம். உங்களுக்கும் அந்த வீடியோல காட்டுறேன். திருவோடு காய் இப்படிதான் இருக்கும் மரத்துல இருக்கும் போது. இதை கொண்டு வந்துதான் கிளீன் பண்ணி நம்மளுக்கு திருவோடாக இப்ப நிறைய கடைகள் எல்லாம் கூட வியாபாரத்துக்கும் வருதுண்டு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் தொடர்ந்து போற எல்லா வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.